பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என்று அன்புமணி கேள்விக்கு தற்போது துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணிக்கு கொஞ்சம் நஞ்சும் கூட விவரம் தெரியவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் அந்த கேள்விக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணிக்கு கொஞ்சம் நஞ்சம் கூட விவரம் தெரியவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என துரைமுருகனுக்கு அன்புமணி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என துரைமுருகனுக்கு அன்புமணி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு தற்போது துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என்று அன்புமணி அமைச்சர் துரைமுருகனுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். தற்போது அதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து ஒரு பதில் தெரிவிச்சிருக்கிறாருங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தையை அவர்களை எதிர்த்து வந்து தற்போது தமிழகத்துல விஜயம் செய்ய புறப்பட்டிருக்கிறாரு. இது குறித்து கருத்து சொல்ல நமக்கு உரிமையில் நமக்கு சொல்ல போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அவரு. ஆனா இந்த விஜயத்துல, அதாவது அந்த பிரச்சாரத்துல நேற்று வேலூருக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல போர் பிரகடனம் செஞ்சிருக்கிறதாகவும் அவர் பேசுற போது என் மீது சிறிய பாசமழையை பொழிந்து விட்டு அதே நேரத்தில் நான் அமைச்சராக இருந்தாற்றிய பணிகளை குறித்து விவரம் தெரியாமல் என்னுடைய அமைச்சர் பதவியை குறித்து கொச்சைப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டை மீது சுமத்தி இருக்கிறார்களோ. ஆனால் அந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை நான் கேட்கிறேன், பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியிருக்கிறீர்களா என முழக்கமிட்டிருந்தாரு. அன்புமணி அவர்கள் கொஞ்சம் விவரமானவர்கள் இதனால் வரை நினைச்சுக்கிட்டு இருந்ததாகவும், ஆனா வேலூர்ல என் மீது அவர் காட்டிய தவறான குற்றச்சாட்டிலிருந்து அவருக்கு கொஞ்சம் கூட விவரம் தெரியாதுங்கிறத நிரூபித்திருக்கிறார்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கலைஞர் அவர்களோட பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது தான் ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டிய பணி ஆரம்பிச்சாருன்னு, அதனை தொடர்ச்சியாக இந்த துறைக்கு அமைச்சராக கலைஞர் முதலாக இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து தற்போது வரை இந்த காலகட்டத்துல வந்து பாலாற்றில இறையங்காடு, பொய்கை, செம்பாக்கம், அரும்பருத்தி, திருப்பார்கடல் போன்ற பகுதிகளையும், கவுண்டம்பாதியில வந்து செங்காலப்பள்ளி, செதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளையும், பெண்ணையாற்றில் வந்து பரமசாது, பெண்ணை, குவையநல்லூர் அப்படிங்கிறதுலையும், பாம்பாட்டில் மற்றப்பள்ளி, ஜோன்ராம்பள்ளி போன்ற பகுதிகளையும், கொசஸ்வாசல்லையில் வந்து கரியக்கூடல் அப்படிங்கிற பகுதியிலையும், அகரமாற்றில கோவிந்தபாடியிலையும், மலட்டாற்றில நரியம்பாடியிலையும், வெள்ளக்கல் காணாற்றில் பெரியங்குப்பம், அதே மாதிரி கண்ணாற்றில் சின்ன வேளம்பட்டு ஆகிய தடுப்பணைகளை கட்டியிருப்பதாகவும், இந்த ஆண்டு அம்மலூர், பப்பனப்பள்ளி, செங்குளப்பள்ளம், அம்முலண்டி உள்ளிட்ட வெப்பாலை ஆகிய இடங்களில் தடுப்பணை பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது இனிமேலாவது அன்புமணி அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் விடுப்பதாகவும், பேசுவதற்கு முன் யாராவது விவரம் தெரிஞ்சவற்றை கேட்டு சரியான விவரத்துடன் புள்ளி விவரத்தோட இந்த மாதிரி பேசுறது நல்லது அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.